சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம இப்போ வந்து நாட்டுக்கு என்ன பண்ண வந்திருக்காரு அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அவரோட பர்சனல் வந்து நம்ம நோண்டக்கூடாது. எல்லாருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும். அதே மாதிரி அவருக்கு ஒரு பர்சனல். அதை வந்து இப்போ கட்சி வர்றதுனால அவர் முன்னாடி நிப்பாட்டிட்டு இதை வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஸோ அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்குறோம். அவங்களோட பர்சனல் அது. அதனால நாங்க அதை பத்தி டீட்டெயில் வந்து பெண் உரிமை அப்படிலாம் பேசுறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு தலைவரா அவங்க கேள்வி கேட்பாங்க. பட் எந்த தலைவருக்கு தான் இந்த மாதிரி தப்பு பண்ணல, பட் இவர் தப்பு பண்றாங்கன்னு நாங்க சொல்லல. அது அவரோட ஒப்பீனியன், அவரோட பர்சனல் போய் நம்ம நோண்டக்கூடாது. கட்சிக்கு என்ன வராரு, கட்சிக்கு என்ன பண்றாரு அதை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர அதே மாதிரி பெண்களுக்கு என்ன பண்றாங்க அதை தான் நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். அவரோட பர்சனல் பத்தி யாருமே இங்க நோண்டதுக்கு நம்ம அவசியம் ஏங்க. யாரு மேல குற்றச்சாட்டு இல்லங்க. யாரு தப்பு பண்ணாது? ஒரு ஹியூமன்னாலே தப்பு பண்றோம். அவர் தப்பு பண்ணாரு நாங்க சொல்ல வரல. ஏன் அவர் கூட சகமா அவங்க நடிச்சிருக்காங்க. நடிக்கும் போது தப்பா பாக்காதவங்க என் கூட வரும்போது தப்பா பாக்குறாங்க.